மார்க் 9 நீ நின்று நீ ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உனக்கு குறை இருக்குமானால் அந்த குறையை நீ மன்னிச்சுட்டு நீ என்கிட்ட வா அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ நீ மன்னிக்காமல் நீ என்கிட்ட வராத, நீ மன்னிக்காம என்கிட்ட வராது, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது அப்படிங்கிறார். மார்க் 9 நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் குறை இருக்கா, அந்த குறையை மன்னிச்சிரு. அவன் தெரியாமல் ஒன்று வஞ்சிட்டான், தெரியாமல் ஒன்று சத்தம் போட்டான், தெரியாமல் ஒன்று திட்டான், ஒருவேளை மரியாதை இல்லாமல், ஒருவேளை அவதூறு வார்த்தையில், ஒருவேளை கெட்ட வார்த்தையில் உன்னை 4 பேத்துக்கு முன்னால் உன்னை கேவலப்படுத்தியிருக்கலாம், 4 பேத்துக்கு முன்னால் அவமானப்படுத்தியிருக்கலாம். என்ன அதை அந்த கசப்பையும் அந்த வன்கனை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அவனை சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி ஏசப்பா இருந்திருந்தானா நீங்கள் அவ்வளோ எல்லாம் பசுமமாக இருப்பாங்க. ஏசப்பா என்ன செஞ்சார்? மன்னிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சிலுவை மரத்தில் தொங்கி என்ன செய்தார்? பிதாவே அவர்களை மணி அப்படிங்கிறார். அப்போ அதே போல் நம்ம ஒரு காரியத்தை ஏசப்பாட கேட்கறதுக்கு முன்னால் மன்னிக்கிற தன்மையோடு நம்ம இருக்கிறோமா யோசனை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனையோ பாயிண்ட் வச்சு ஜெபிக்கிறீங்க, எத்தனையோ காரியங்கள் ஏசப்பாட கேட்குறீங்க. கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும், உங்கள் நினைவு எப்படி இருக்கணும், உங்கள் ஆவி எப்படி இருக்கணும், உங்கள் ஆத்மா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். மன்னிக்கிற தன்மை வேணும் நமக்கு.